ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன். அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாய் காணப்படும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ எந்த இடத்திலே இருக்கிறாயோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உனக்கு கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் பள்ளிக்கு பெறுகிற ஒரு ஆசீர்வாதமாய், அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்டில் களஞ்சியங்களை நிரப்புகிற ஆசீர்வாதமாய், அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களை கைடு செய்கிற பிரயாசங்கள் அனைத்தும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். நீ கைடு செய்கிற பிரயாசத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஏன் கலங்கி தவிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் இந்த மாதத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது. ஏன்னா இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துட்டேன். அந்த ஆசீர்வாதத்தை நீ நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறாய். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உன் குடும்பத்தின் மேல கடந்து வருகிறது. அந்த ஆசீர்வாதம் உன் தொழில் மேல கடந்து வருகிறது. நீ என்ன காரியத்திலே போராடி கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் மேல கடந்து வருகிறது. இந்த நாட்கள் உன் கடன் பிரச்சனையின் மேல அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னது போல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன் என்று சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலனை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், நீ கைடு செய்கிற பிரயாசத்திலே ஒரு நிறைவை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து கடந்து வருகிறது. பயப்படாதீங்க, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அப்ப இங்க களஞ்சியங்களை ஆண்டவரே, கைடிச்சிட பிரயாசங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சியாய் நடத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பாதத்தில் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் இப்போது கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. அப்பா இன்றைக்கு காண்கிற எய்த்தியரை நீ இனி காண மாட்டாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தப்பதற்காய் நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.